ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. பாருங்க, தாவீது இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. அல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். என் வாழ்க்கையே என்ன பண்ண கஷ்டத்தில் முடிச்சு. இது பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கிறது. ஆம், என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது. வாழ்க்கை வருத்தத்திலேயே போகிறதாம், வருஷங்கள் புலம்பியே போகிறதாம். ஒருவேளை தாவீதுக்கு மாத்திரம்தான் இது பிரதர்? என் வாழ்க்கையிலும் இப்படி தான். என் வாழ்க்கையே வருத்தம் தான். ஒரு நாளா 2 நாளில் வாழ்நாளெல்லாம் என் வருஷம்லாம் புலம்பியே காலத்தை கழிச்சுறேன். கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த வருஷத்துலேயே அது ஏதாவது நடக்காதா? கலங்கி கொண்ட கண்பு தேவப்பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் புலம்பலும் வருத்தமோ சஞ்சலமோ காணப்பட்டிருக்கலாம். உங்கள் பிராணன், உங்கள் வாழ்நாள், உங்கள் வாழ்க்கை அப்படியே சஞ்சலமே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களை தலைகீழாக மாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இனி வர நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாட்களாக இருக்க போது. உங்கள் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சஞ்சலத்திலே இருக்க மாட்டீங்க, நீங்கள் வருத்தத்திலே இருக்க மாட்டீங்க, நீங்கள் புலம்பலே இருக்க மாட்டீங்க. நிச்சயமாக கர்த்தர் அதை மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைவா? இது சொன்னது யார்? தாவீது. தாவீது ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் தாவீதை கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரா? பாருங்க, தாவீதை ஒரு பெரிய அரசனாய் மாற்றினார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. யோபுவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 28வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவேன். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமா படிக்குழியில் இறங்காதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார். ஆமேன். அப்படின்னா சஞ்சலத்தில், வேதனையில், ஆமேன், வருத்தத்தில், இழப்புகளில், புலம்பல்ல இறங்காதபடி ரட்சிப்பாராம், பாதுகாப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணோம். என் பிராணன் இருள வேதனையில் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது அந்த பிராணனுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். தேவப்பிள்ளையில் எந்த காரியத்தில் நீங்கள் இருளில் காணப்படுகிறீங்க? ஆமென். உங்கள் வாழ்க்கையே இருள் அடைஞ்சிருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இருள் அடைஞ்சிருக்கா? உங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இருள் அடைஞ்சிருக்கா? கடந்த ஆண்டுகளில் நிறைய துக்கங்களை வேதனையும் பார்த்துட்டு இந்த ஆண்டும் அப்படி இருந்துடுமா, இந்த வருஷமும் வருத்தத்திலேயே முடிச்சிடுவேனா? பயப்படுற தேவப்பிள்ளை பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்க உண்மையில் இருக்கிறார். பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39 அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல், நிச்சயமாக நான் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினல, அதனால உன் பிராணனை கொள்ளையாடின பொருளை போல நான் வைப்பேன். அல்லேலூயா. அதுதாங்க நடக்கும். ஒருவேளை உங்கள் பிராணன் வருத்தத்தை சஞ்சலையும் பார்த்து சோர்ந்து போச்சுல்ல, கர்த்தர் அந்த பிராணனுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அந்த பிராணனை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். நீ என்னை நம்பினபடியால், அவரை நம்புங்க, அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. யாரார் ஆண்டவரே என் பிராணன் சஞ்சலத்தினாலும் ஆண்டவரே தவிப்பினாலும் இருக்குன்னு கஷ்டப்படுறாங்களோ, இன்றைக்கி இயேசுவின் நாமத்தினால அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இவள் ஆசீர்வதிப்பீராக, வெளிச்சத்தை காண்பார்களாக ஜெபிக்கிறோம். எல்லா இருளின் வேதனைகள் விலகட்டும். இதில் ஆசீர்வித்து இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.
ஆமென். உங்க இருள் நீங்க வெளிச்சத்தை காண்பீங்க. தைரியமா போங்க. God bless you.